இன்றைய வேத வசனம் லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சீக்கிய மத தலைவர் குருநானக் என்பவரை தூணி சந்த் என்பவர் சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நின்றார். அந்த தூணி சந்த் பெரிய பணக்காரர், ஆனால் கருவி. பணம் சேர்க்கும் குணம் தவிர அந்த நபருக்கு வேறு எந்த பண்பும் கிடையாது. இந்த குருநானக் அந்த கருமிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்தார். ஒரு ஊசியை அவரிடம் கொடுத்து, இதை பத்திரமாக வைத்திரு, நான் இறந்த பிறகு மறு உலகத்தில் இதை பத்திரமாக என்னிடம் திருப்பி தந்துவிடு என்றார். உடனே அந்த தூணி சந்த், சுவாமி, நான் மரித்த பிறகு மறு உலகிற்கு ஊசியை எப்படி கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டார். உடனே குருநானக், முடியாது என்று உனக்கு தெரியும் அல்லவா அப்படின்னார். ஆமா சாமி அப்படின்னார். இப்பொழுது நீ கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கிறாய் அல்லவா? ஆம் சாமி. அந்த பணம் நீ இறந்த பிறகு மறு உலகிற்கு வருமான்னு கேட்டார். அவர் அப்படியே திகைத்து நின்றார். அவருக்கு பதில் சொல்லவே முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு திகைத்து, இனி நல்ல காரியங்களுக்காக என் பணத்தை செலவிடுவேன் சாமின்னு சொன்னார். அவர் குருநானக்கின் சீடனாக மாறினாராம். நன்மை செய்ய ஆரம்பித்தார் என்ற ஒரு கதை உண்டு. அருமையானவர்களே, இது உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லுகிற கதை இல்லை. ஆண்டவர் நாம் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு இரவு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபடுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? ஆண்டவர் பரலோகத்திலே பொக்கிஷங்களை நம்மை சேர்த்து வைக்க சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஒன்று கூட நம்ம கூட வராது அருமையானவர்களே. ஆனால் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டோட்ட போகும்போது லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு சொன்னார். அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கு, அங்கே நமக்கு ஒரு வீடு இருக்கு. அங்கே போகும்போது நம்மளை வரவேற்க மக்கள் வேண்டுமா? அப்ப அநீதியான இந்த உலக பொருளை கொடுத்து உனக்கு நிறைய ஆத்துமாக்களை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நம்ம கூட ஆத்துமாக்களுக்காக நம்மை செலவு பண்ண அர்ப்பணிப்போமா? அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலக பொருளினால் இந்த உலகத்துல பரலோகத்துக்கு வரக்கூடிய ஆத்துமாக்களை சம்பாதிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்துக் கொள்ளலாம்.
அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சமாவோ அபிஷேகம். அட மேல கண்ணு போச்சுனா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.